விஜய் வந்து ஒரு அக்யூஸ்ட் இந்த கேஸில். அக்யூஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அக்யூஸ்டு. அதனால் அவர் அங்கே போயிட்டு இது போல் சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உதவிகள்லாம் செய்கிறதன் மூலம் சாட்சிகள் மாறிடுவாங்க, அப்படி இப்படின்னு காக்கா குருவி கதையெல்லாம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்க. அது இன்றைக்கி வந்தது, விசாரணைக்கு வந்தது. இது ஏற்க முடியாது அப்படின்ட்டு 2 முக்கியமான கேள்வியை வந்து முன் வச்சிருக்கு நீதிபதி. என்ன அப்படின்னு சொன்னால், அவர் வந்து அக்யூஸ்டுன்றது தப்பாக சொல்லியிருக்கீங்க. அவர் ஒன்றும் அக்யூஸ்டே இல்லையே இந்த கேஸில். நமக்கெல்லாம் தெரியும் அவர் ஒரு விட்னஸ் தான். ஆனால் திமுகவுடைய நரேஷனே என்னன்னா சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு. மு.க. ஸ்டாலின் ரெக்கார்டில் இருக்கு. இவர் லேட்டாக வந்ததால தான் அந்த மரணமே நடந்தது, இவர் தான் குற்றவாளின்ற மாதிரி தான் திமுகவினருடைய ஒரு எல்லாமே பிரச்சாரம் இருந்தது. பட் இன்னைக்கு கோர்ட்லேயும் அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கோர்ட் அப்படி இல்லை, கோர்ட்டில் வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது, அவர் ஒன்றும் குற்றவாளி கிடையாது, அவர் விட்னஸ் தான். நமக்கு எல்லாரும் கோர்ட்டில் வந்து அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காங்க. ஆமாம், அது சொல்லுவாங்கல்ல. எனக்கு அது மட்டும் போதாது, இந்த மாதிரி கோர்ட்டுடைய நேரத்தை நீங்கள் வீணடித்ததுக்காக, அரசியல் காரணம், காழ்ப்புணர்ச்சிக்காக ஒரு 5 லட்ச ரூபா ஃபைன் போடுறேன்னு சொல்லியிருந்தா தான் இந்த மாதிரி ஃப்ரிவிலஸ் பெட்டிஷன்ஸ்லாம் கண்டபடி மற்றவங்க போட மாட்டாங்க. எடுத்தவொன்னு சுப்ரீம் கோர்ட்டா ஏங்க, இங்கே ஒரு ஹைகோர்ட் இருக்குல்ல. ஒரு ஹைகோர்ட் இருக்கும்போது இப்போ ஜனநாயகன் பட விஷயத்தில் கூட ஹைகோர்ட்டில் தீர்ப்பை எதிர்த்து தான் வந்து அவர் வந்து இதுக்கு போனார் சுப்ரீம் கோர்ட். அப்போ கூட என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் அங்கேயே போய் பேசுங்கன்ட்டாங்க. அது மாதிரி ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது, அந்த உயர்நீதிமன்றத்தை பைபாஸ் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அதெல்லாம் இவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது. அதாவது விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாது, அங்கே போய் குறிப்பாக நலத்திட்ட உதவிகள், பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தில் அரசு வேலை, அந்த 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்க, அதில் ஒரு தப்பும் இல்லைங்க. ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரையில் விசாரணை நடக்கட்டும், சிபிஐ சொல்லட்டும். என்னை பொறுத்தவரையில் இந்த கரூர் சம்பவம் நிகழ்ந்ததுக்கும் 41 உயிர்கள் பலியானதுக்கும் மெயின் ரீசன் கவர்மெண்ட் ஃபெயிலியர். ஒரு ஜாப்ன்றது அவங்க லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து பாதுகாக்கும். ஜாப் கொடுக்கலாமா, ஏன் கொடுக்கக்கூடாது? கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்டுன்னு ஒரு கேட்டகரியே இருக்குது கவர்மெண்ட் சர்வீஸில். கருணை அடிப்படையில் வேலை. சேவையில் இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ வாரிசுக்கோ வேலை கொடுக்குறதுன்றது காலங்காலமாக இருக்குது. அப்போ இது கவர்மெண்ட் ஃபெயிலியரால் இது நடந்ததால் கவர்மெண்ட் இஸ் எக்ஸ்டெண்டிங் த சேம் கேட்டகரி, கருணை அடிப்படையில் வேலை. இதில் என்ன இருக்குது? எதுக்காக இந்த திமுக ஆட்கள் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இந்த உதவிகளை நல்லா கேட்டிருக்குதானா சுப்ரீம் கோர்ட்? உதவிகள் செய்வதை வந்து எப்படிங்க சாட்சிகளை கலைப்பதா ஆகும்? அவர் குற்றவாளியே இல்லை, அவர் ஒரு சாட்சி சொல்லப்போனால் இந்த கேஸில் அப்படின்னு நல்லா தான் கன்னத்தில் அரைஞ்சா மாதிரி தான் உச்ச நீதிமன்றம் திமுக கொடுத்துருக்கு. அந்த அடி வாங்கினோன்னா அண்ணா திமுக சைலண்டாக பெட்டிஷனே வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, RS பாரதி அவர் கொடுத்த மனுவில் என்னென்னலாம் குறிப்பிட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, கரூர் போகக்கூடாது, கரூர் போனாலும் மக்கள்கிட்ட விஜய் அவர்கள் பேசக்கூடாது, இந்த நல்லதிட்ட உதவிகள்லாம் பண்ணக்கூடாது, இது சாட்சியை கலைக்கிற மாதிரி ஆகிடும். விஜய் மூச்சு விடலாமா வாயை திறக்கலாமான்னு தெரியல. அதாவதுங்க, அதான் சொல்கிறேன், இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால் வந்துங்க அவரை ஏன் பேசக்கூடாது வரக்கூடாதுன்னா, இவங்க தடுத்தாங்க ஆளுங்கட்சியாக இருந்த வரைக்கும். இன்றைக்கி அவர் ஆளுங்கட்சி ஆகிட்டார். இப்போவும் கோர்ட்டை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கணும் சுப்ரீம் கோர்ட். யூ ஆர் மிஸ்யூசிங் த கோர்ட், கோர்ட்டுடைய வேல்யூபிள் டைமை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சம் பனிஷ்மெண்ட் ஷுட் ஆர் ஃபைன் ஷுட் ஹவ் பீன். ஏன்னா ஆல்ரெடி கேஸ் போயிட்டு இருக்கு, சிபிஐ விசாரிக்கிறாங்க, இந்த மனுவை எப்படி ஏற்க முடியும்னு கேட்குறாங்க.